வெல்கம் டு லட்டூஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடயே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லட்டூஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம சண்டேஸ்லலாம் சிக்கன் குழம்பு வச்சுருப்போம். காலையில் எல்லாம் சாப்பிட்ட பிறகு அது எப்படியுமே மீதி இருக்கும். நம்ம திருப்பி மதியத்துக்கு அதே குழம்புலேருந்து எடுத்து சிக்கன் சாப்பிடாம அது ஒரு ஸ்பைசி சிக்கனாக நம்ம ட்ரையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குழம்புலேருந்து சிக்கன்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு கடாய் தான் வச்சுருக்கேன். கடாய் சூடானோடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த குழம்புல இருக்கிறதுனால காரமெல்லாம் இருக்குங்க. கொஞ்சம் அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறோம். அது தீஞ்சிராமல் லைட்டாக ஒன்று ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சு அந்த சிக்கனை சேர்த்துக்கலாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம குழம்புல வேக வச்சு எடுத்தனால மசாலா உப்பு எல்லாமே இருக்குங்க. கொஞ்சம் காரத்துக்கு மட்டும் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ அதை அப்படியே நம்ம சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே ட்ரையாக அது ரோஸ்ட் ஆகணுங்க. இப்போ இரும்பு கடாயினால் நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ சூப்பரான ஒரு ட்ரை ரோஸ்ட் சிக்கன் செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. லெஃப்ட் ஓவர் சிக்கன் வச்சு செஞ்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்பைசியான சிக்கன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட், அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான காமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். அதோட நெக்ஸ்ட் ஒரு vlog இல்லைனா ஒரு குக்கிங் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.